ஹலோ கைஸ், நான் உங்க அனிமே மேன். பொருட்டோ ஒரு மிகப்பெரிய தப்பை பண்ணிட்டாரு. இதனால அவரோட உயிருக்கே பெரிய ஆபத்து வரப்போகுது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. முதல்ல பொருட்டோ கவாக்கியோட இந்த கான்வர்சேஷன். எந்த ஒரு கான்வர்சேஷன் ஃப்யூச்சரில் பொருட்டோக்கே பெரிய ஆப்பை வைக்க போகுது. அப்படி ஒரு விஷயத்த பொருட்டோ இதில் ரிவீல் பண்ணிட்டாரு. ஆமாம், டிபிவி இன்ட்ரடக்ஷன் அப்போ பொருட்டோ செம ஓவர் பவர்டாக இருப்பார். கவாக்கியெல்லாம் ஒன் ஷாட் பண்ணியிருப்பாரு. கோடெல்லாம் மொக்க பண்ணியிருப்பாரு. பொருட்டோ இப்படி ஃப்ளெக்ஸ் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் இந்த எஃப்டிஜி தான். பொருட்டோவோட மூவ் செட்ஸ் பற்றியும் யாருக்கும் தெரியாததால தான் அவரால் இப்படி ஒரு ஃப்ளெக்ஸிங்கை பண்ண முடிஞ்சுது. பட் இனிமே இப்படி ஒரு விஷயத்த பொருட்டோவால் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே பொருட்டோ அவரோட எஃப்டிஜி பற்றின சீக்ரெட்டை கவாக்கி கிட்ட ரிவீல் பண்ணிட்டாரு. ஆமாம், பொருட்டோவோட டெலிபோர்ட்டேஷனுங்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ண முடிகிற விஷயம் இல்லை. இதுக்கு அவர் பயங்கரமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். அவரோட சாக்ராவை இம்ப்யூட் பண்ண மெட்டல்ஸை அவர் நினைக்கணும். இப்படி அவர் நினைக்கிறதுக்கு ஓரளவுக்காச்சு ஒரு பீஸ்ஃபுல் சுச்சுவேஷன் வேணும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் அமையாத பட்சத்தில் பொருட்டோவால் டெலிபோர்ட்டே ஆக முடியாது. இதனால் கவாக்கியால் ஈஸியாக பொருட்டோவோட டெலிபோர்ட்டேஷனை ஸ்டாப் பண்ண முடியும். குறிப்பாக இவரோட லாங் ரேஞ்ச் டெலிபோர்ட்டேஷனை பண்ணுறது ரொம்பவே கஷ்டம்னு கவாக்கிக்கு பொருட்டோவே சொல்லிட்டாரு. ஏன்னா இவரோட மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் எந்த அளவுக்கு லாங்காக இருக்கோ அதை சென்ஸ் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. இப்படி இவர் தொடர்ந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் இவரோட சாக்ராங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுமா. ஜூரா வர்சஸ் பொருட்டோ ஃபைட்டில் பொருட்டோ எக்ஸாஸ்ட் ஆனதுக்கான முக்கியமான ரீசனே இதுதான். ஆரம்பத்தில் இது கவாக்கிக்கு தெரியாததால தான் அவர் வில்லேஜில் பயங்கரமான ப்ரொடெக்ஷனை போட்டிருப்பார். பொருட்டோ எப்போ வருவானோங்கிற தாட் அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் இப்போது பொருட்டோவோட டெலிபோர்ட்டேஷன் பற்றி அவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. ஃப்யூச்சரில் இவர் பொருட்டோ கூட கண்டிப்பாக ஒரு ஃபைட்டை பண்ண போகிறாரு. அதில் பொருட்டோவை இவர் டெலிபோர்ட் ஆக விடாமல் பயங்கரமாக தடுப்பார். இதுக்கு ஏற்ற மாதிரியான எபிலிட்டிஸ் கூட இவர்கிட்ட இருக்குது. ஆமாம், இவரோட சாக்ரா ராட்ஸ் பொருட்டோக்கு மிகப்பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். இவர் அட்டாக்ஸை லான்ச் பண்ண பொருட்டோவால் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாத அளவுக்கு டிஸ்டர்பன்ஸை இவர் கிரியேட் பண்ணுவார். இதில் மாட்டினா பொருட்டோக்கு பெரிய ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பிளாக் கியூப்ஸ். இது பொருட்டோவோட டெக்னிக்ஸ்லேயே பெரிய டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணும். பொருட்டோ எஃப்டிஜிக்கு ரெடியானா கவாக்கி இதை ட்ரா பண்ணுவார். அப்போது பொருட்டோ வேற வழியே இல்லாமல் ஓட வேண்டி இருக்கும். இதனால் இந்த எஃப்டிஜியை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒருவேளை பொருட்டோ உசிகோக்கு ரெடியானாலும் அதுக்கு அவருக்கு டைம் வேணும். ஏன்னா இவர் முதல்ல எர்த் சாக்ராவை அப்சர்வ் பண்ணணும். அப்புறம் அதை உடம்புக்கு கொண்டு வரணும். அப்புறம்தான் அவரால் இதை யூஸ் பண்ண முடியும். ஆனால் கவாக்கி திடீர்னு ஒரு பிளாக் கியூபை போடும்பொழுது இந்த ஒரு உசிகோ டெக்னிக்கை பொருட்டோவால் பண்ண முடியாமல் போகும். முக்கியமாக ஷ்ரிங்கிங் எபிலிட்டி. இதை யூஸ் பண்ணி கவாக்கியால் பொருட்டோவோட எபிலிட்டிஸையே காலி பண்ண முடியும். ஆமாம், பொருட்டோ டெலிபோர்ட்டேஷனுக்கு அவரோட மெட்டல்ஸ் எவ்வளோ முக்கியம்னு எல்லாருக்குமே தெரியும். இதை இவர் ஒருவேளை ஷ்ரிங்க் பண்ணிட்டா அப்புறம் நடக்க போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். பொருட்டோவால் அந்த மெட்டல்ஸை ரீயூஸ் பண்ண முடியாது. இதனால் பொருட்டோவோட டெலிபோர்ட்டேஷனை இவரால் கம்மி பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் கவாக்கிக்கு இன்னும் கூட நிறைய எபிலிட்டிஸ் ஃப்யூச்சரில் கிடைக்கும். அதெல்லாம் வந்தால் பொருட்டோக்கு இன்னும் சேலஞ்சிங்கான ஒரு பேட்டலாக இது மாறிடும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். முதல்ல கவாக்கி பொருட்டோவை கொல்லுவாரான்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக கவாக்கி பொருட்டோவை கொல்ற ஐடியாவில் தான் இருக்காரு. ஏன்னா பொருட்டோ கவாக்கியோட கான்வர்சேஷன் அப்போவே இதை கவாக்கி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதாவது, நான் உன்னை கொல்ல போகிறது உறுதி, பட் அதை நான் இப்போ பண்ண மாட்டேன். உன் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணி கோனோஹாக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற எல்லா த்ரெட்ஸையும் அழிச்சதுக்கு அப்புறம் ஃபைனல் த்ரெட்டாக நீ இருப்ப. அப்போது உன்னையும் கொண்டுட்டு நான் நருட்டோவை ரிலீஸ் பண்ணிவிட்டு அவரோட கையாலேயே இறந்து போயிடுவேங்கிறது தான் கவாக்கியோடைய திட்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இவர் கண்டிப்பாக பொருட்டோவை கொல்ற ஐடியாவில் தான் இருக்கார். பொருட்டோ சொன்ன இந்த வீக்னஸை இவர் மண்டையில் ஏற்றிக்கிட்டு இருப்பார். ஃப்யூச்சரில் இதை அவருக்கு அகெயின்ஸ்டாக கவாக்கி யூஸ் பண்ணுவார். இப்படி இவர் பண்ணி பொருட்டோவோட கதையை முடிச்சுடுவாரான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த ஷோவோட நேம் கவாக்கி இல்லை, பொருட்டோ தான். இதிலிருந்து பொருட்டோ கண்டிப்பாக எஸ்கேப் ஆவார். அதுக்கு ஏற்ற நியூ பவர்அப்ஸ் பொருட்டோக்கு கிடைக்கும். அது என்ன மாதிரியான பவர்அப்ஸாக இருக்குங்கிறத இப்போது பார்ப்போம். த ரியல் எஃப்டிஜி. இந்த ஒரு எஃப்டிஜியை தான் மினாட்டோவே யூஸ் பண்ணியிருப்பார்.
மினாட்டோவோட எஃப்டிஜி பொருட்டோவோடதை விட சுப்பீரியர்னு ஆல்ரெடி அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால் பொருட்டோ மினாட்டோவோட எஃப்டிஜியை லேர்ன் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அது என்ன மினாட்டோவோட எஃப்டிஜி? இவரோடதுக்கும் பொருட்டோவோடதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். மினாட்டோவோட எஃப்டிஜிக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. இவர் அவரோட கூனாயை எங்கே த்ரோ பண்ணியிருந்தாலும் அங்கே இவரால் டெலிபோர்ட் ஆக முடியும். ஏன் மூணில் கூனாயை த்ரோ பண்ணாலும் மினாட்டோவால் அங்கே டெலிபோர்ட் ஆக முடியும். இவரோட மார்க்கிங் சீல் மூவபிள்ங்கிறதால அட் அ டைமில் புது மார்க்கிங்கை மினாட்டோவால் பண்ண முடியும். சில சமயத்தில் எனிமீஸையே மார்க் பண்ணி அவங்க மேலேயே மினாட்டோவால் டெலிபோர்ட் ஆக முடியும். எனிமி பண்ணக்கூடிய பிஜு பாம், எனர்ஜி பிளாஸ்ட், உடம்ப ரசங்கன் மாதிரியான மிகப்பெரிய அட்டாக்ஸ் மேலே சீலை ஸ்ப்ரெட் பண்ண வச்சு அந்த மொத்த அட்டாக்ஸையே வேற ஒரு இடத்துக்கு மினாட்டோவால் டெலிபோர்ட் பண்ண முடியும். எனிமிஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கும் டெலிபோர்ட் பண்ணுறதுக்கும் டிஃபென்ஸுக்கும் மட்டும் மினாட்டோ அவரோட எஃப்டிஜியை யூஸ் பண்ணுறதே இல்லை. எனிமிஸை அட்டாக் பண்ணுறதுக்கும் இவர் எஃப்டிஜியை யூஸ் பண்ணுறாரு. இதை முதல்ல டோபிராமா தான் பண்ணார். டோபிராமா அவரோட எல்லா ஸ்வாட்ஸ்லேயும் இந்த மார்க்கிங்ஸை பண்ணி சடனாக டெலிபோர்ட் ஆகி எனிமீஸை ஸ்லாஷ் பண்ணுவார். இதே மாதிரி மினாட்டோவும் அவரோட கூனாயை மார்க் பண்ணி சடனாக அப்பியர் ஆகிட்டு எனிமீஸை ஸ்லாஷ் பண்ணுவார். இப்படி டெலிபோர்ட்டேஷன், டிஃபென்ஸ், அஃபென்ஸ்னு ஏகப்பட்ட விஷயங்களுக்கு மினாட்டோவோட எஃப்டிஜி யூஸ் ஆகுது. இது எல்லாத்துக்குமே அவரோட சாக்கரா கன்சியூம்ங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் பொருட்டோவால் இது எல்லாத்தையும் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது டவுட் தான். இவரோட எஃப்டிஜிக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி மெட்டலில் சாக்கராவை இம்பியூட் பண்ணணும். அதை இவர் அவரோட டோட்ஸ் கிட்ட கொடுத்துருவாரு. இந்த மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் ஒவ்வொன்றும் வேறு ஷேப்பில் இருக்கும். பொருட்டோ டெலிபோர்ட் ஆக வேண்டிய இடத்துல இருக்கிற மெட்டல் என்ன ஷேப்புன்னு அந்த டோட் சொல்லும். அதை பொருட்டோ நினைப்பாரு. அப்புறம்தான் பொருட்டோ அங்கே டெலிபோர்ட் ஆவார். இதை வச்சு லார்ஜ் அட்டாக்ஸை டெலிபோர்ட் பண்ண முடியாது. மூவிங் சீல் மார்க்கை பண்ண முடியாது. இதனால் பொருட்டோவால் எனிமீஸை கூட மார்க் பண்ண முடியாது. பொருட்டோவோட எஃப்டிஜி மட்டும் ஏன் இவ்வளோ ஹார்டாக இருக்குங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். ஆனால் பொருட்டோவோட எஃப்டிஜி கஷ்டமாக இல்லை, மினாட்டோவோட எஃப்டிஜி ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதுக்கு ரீசன் டோபிராமா தான். இவர் தான் இதை கண்டுபிடிச்சி அதை ஒரு பேட்டர்னுக்கு கொண்டு வந்தார். மினாட்டோ அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி அதை இன்னும் பவர்ஃபுல்லாக மாற்றிட்டாரு. ஒருவேளை பொருட்டோ மினாட்டோ இல்லைனா டோபிராமா கிட்ட எஃப்டிஜியை லேர்ன் பண்ணால் அவரோட எஃப்டிஜியும் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பொருட்டோ இதை ஒட்சுசுகிஸோட டெலிபோர்ட்டேஷன் டெக்னிக்கை பார்த்து தான் லேர்ன் பண்ணியிருக்காரு. சில ஃபேன் தியரிஸ் படி பொருட்டோ ஃப்யூச்சரில் டைம் ட்ராவல் பண்ணுவாருன்னு சொல்லப்படுது. அப்படி இவர் பண்ணால் டோபிராமா கிட்டேயோ மினாட்டோ கிட்டேயோ இதை இவர் லேர்ன் பண்ணிக்கிட்டு வரலாம். இப்படி இவர் வந்தால் இன்னும் பவர்ஃபுல்லாக மாறுவார். கடைசியாக ஜோகன். கவாக்கி பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அவரோட லிமிட்டர்ஸ் லிஃப்ட் செய்யப்பட்டது ஒரு பெரிய காரணமாக இருந்தாலும் அதை விட பெரிய காரணமாக இந்த கோகுகன் இருக்குது. இது கவாக்கிக்கு அடிஷ்னலாக ஏகப்பட்ட எபிலிட்டிஸை கொடுக்குது. இதே மாதிரி பொருட்டோக்கு அவரோட ஜோகன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாம், பொருட்டோ சீரீஸ்லேயே ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்கக்கூடிய விஷயங்களில் இந்த ஜோகனும் ஒன்று. இதுக்கு என்ன மாதிரியான எபிலிட்டிஸ் இருக்கும்? இந்த டொஜுட்ஸுவை பார்த்து ஏன் ஒட்சுசுகிஸ் பயப்படுறாங்க? இதை ஏன் ஷீபாய் வச்சிருக்காருன்னு 1008 கேள்விகள் எல்லாருக்குமே இருக்குது. இந்த டொஜுட்ஸுவை மதர் ஆஃப் ஆல் டொஜுட்ஸுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணமாக இருக்கும்னு எல்லாருக்குமே தோணும். எனக்கு தெரிஞ்சு ஜோகனுக்கு கண்டிப்பாக எல்லா டொஜுட்ஸுவோட எபிலிட்டிஸும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம், ரினேகன், ஷாரிங்கன், பியாக்குகன், டென்சேகன்னு எல்லா டொஜுட்ஸுவோட எபிலிட்டிஸும் இதுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இதுக்கு போர்ட்டல் எபிலிட்டியும் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பொருட்டோக்கு எஃப்டிஜியில் எந்த அப்கிரேடும் கிடைக்கலன்னா இதை யூஸ் பண்ணி பொருட்டோ டெலிபோர்ட்டேஷனை பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். இப்படி பண்ணும்பொழுது ஆல்மோஸ்ட் இவர் சாஸ்கேவோட எல்லா எபிலிட்டிஸையும் யூஸ் பண்ண மாதிரி ஆகிடும். இப்போ வரைக்கும் இவருக்கு போர்ட்டல் எபிலிட்டி மட்டும்தான் சாஸ்கே கற்றுத்தரல. அதை மட்டும்தான் இவர் யூஸ் பண்ணலை. அதையும் இவர் யூஸ் பண்ணிட்டா சாஸ்கேவோட எல்லா மூவ்ஸும் இவர்கிட்ட வந்துடும். இதை ஜோகன் தான் பண்ணணும்னு இல்லை, பொருட்டோவோட காமா கூட பண்ணும். பொருட்டோவோட காமாக்கு டெலிபோர்ட்டேஷன் எபிலிட்டிஸ் கூட இருக்குது. இஷிகி ஃபைட் அப்போ கூட பொருட்டோ இதை பண்ணியிருப்பார். மோமுஷிகி த்ரெட்ஸ் எல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் பொருட்டோ இந்த காமா எபிலிட்டிஸை யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போது இவர் இந்த போர்ட்டல் எபிலிட்டிஸை யூஸ் பண்ணலாம். இப்படி நிறைய புது எபிலிட்டிஸ் கிடைக்கிறது மூலமாக பொருட்டோ கவாக்கிக்கு நல்லாவே டஃப் கொடுப்பாரு. இந்த ஃபைட் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபைட்டில் கவாக்கி ஜெயிப்பாரா, பொருட்டோ ஜெயிப்பாரான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.